ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெனிதா சிவகுமார். என்ன பண்ணிகிட்ருக்கேன்னு பார்க்குறீங்களா? பூ வாங்கி கட்டினேன். 30 ரூபாய்க்கு முந்திரி பூ வாங்கினேன். கரெக்டாக 2 முழம் வருது. இது ஒரு வாரத்துக்கு வைக்கிற அளவுக்கு வைக்கணும்ல. டெய்லி மில்லுக்கு தானே இந்த மாதிரி கொண்டை போட்டு இவ்வளோ பூதே வைப்போம். அதனால இந்த மாதிரி வாளி எடுத்துக்கிடுவேன். ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டோர் பண்ணி வைக்கணும்ல, இப்படி பேப்பரை உள்ளே வச்சுருவேன். வச்சுட்டு தண்ணியெல்லாம் தொளிக்கவே கூடாது. வச்சுருவேன்னா வச்சு மூடி அப்படியே உள்ளே வச்சிட்டோம்னா நம்ம எத்தனை நாள் கழித்து எடுக்கிறோமோ அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நான் வச்சுருக்கிற பூ வந்து இப்போ போன வாரம் திங்கக்கிழமை வாங்கினது. இன்றைக்கி என்ன கிழமை? மறுதிங்கள் வரப்போகுது. விடிஞ்சால் மறுதிங்கள் 8 நாள் ஆச்சு. அப்படியே காலையில் வச்சுட்டு போனேன். இன்னமும் அப்படியே இருக்குது. பூ கொஞ்சம் கூட கசங்காது. அதனால் ஃப்ரெண்டு தான் கவர் 30 ரூபான்னு விற்பாப்புல. வாங்கிட்டு வந்து மதியான நேரம் கட்டி வச்சுக்குவோம். ஒரு வாரத்துக்கு வச்சுக்குவோம் தேவையான அளவுக்கு. கொஞ்சோண்டு முல்லைப்பூ வேறு எனக்காக கொடுத்துச்சு. சொல்லி விட்டுருந்தேன், எனக்கு கொஞ்சோண்டு முல்லைப்பூ கொடுக்கல அப்படின்னு கொடுத்துச்சு. அதனால் அதையும் கட்டி அதை நாளைக்கு காலையில் வச்சுக்குவேன். வர்ற செவ்வாய்க்கிழமை கார்த்திகை வருதுல்ல, அப்புறம் நம்ம வீட்டில் முருகன் சாமி இருக்குல்ல, சாமி முருகன்ல, முருகனுக்கு கார்த்திகளுக்கு கோயிலுக்கு வேறு போகணும். வாரலி பண்ணைக்கு வேறு வருதா, ரொம்ப விசேஷமாக இருக்கும். காலையிலேயே நாளைக்கு திங்கக்கிழமை, இன்றைக்கி துணி துவைச்சிருவேன். நாளைக்கு வீடு வாசல்லாம் கழுவிட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் 5:30 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவேன். கோயிலில் போய் சாமி பழனி முருகன் கோவிலில் போய் நல்லா சாமியை கும்பிட்டு ஜம்முன்னு வரணும். ஆமாம், முருகனை பார்த்து 1 மாதம் வர போகுது. நல்ல மனுஷன். என்றைக்குமே நான் மனுஷங்களை நம்பவே மாட்டேன். நம்புவேன், எல்லாத்தையும் நம்பி வேஸ்ட்டு. மனுஷங்கள்கிட்ட விடுற கண்ணீரை தெய்வத்திட்டு மனுஷங்க வந்து எப்படின்னா, நம்ம கண்ணீரில் சந்தோஷத்தை பார்ப்பாங்க. நம்ம கண்ணீர் விட்டு அடடா நமக்கு கீழே தானே பிழைக்கிறான் அப்படின்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். அவங்களுக்கு மேலே எப்பயுமே யாராக இருந்தாலும் சரி, தனக்கு மேலே போயிடக்கூடாதுன்னு நினைப்போம். அது அவங்களுக்காக தோணும். என்ன, மனிதர்கள் அப்படி தான் ஒருத்தருக்கு ஒருத்தர். ஆனால் தெய்வத்துக்கிட்ட மனுஷங்கள்கிட்ட விடுற கண்ணீரை தெய்வத்துக்கிட்ட முறையிட்டு விட்டோம்னு வச்சுக்கோங்க, நமக்கு என்றைக்கு நல்லதே நடக்கும். இதை நான் நிறைய அனுபவபூர்வமாக உணர்ந்துட்டேன். அதனால் ஜெனிதாவுடைய கண்ணீர் என்றைக்குமே வேஸ்ட் பண்ண மாட்டேன். யாருக்காக எதுக்காகவும். முல்லைப்பூ வச்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால கொஞ்சோண்டு முல்லைப்பூ கேட்டிருந்தேன், கொடுத்தாங்க. ஃப்ரெண்டாக இருந்தாலும் ஓசியிலலாம் வாங்க மாட்டேன், காசு கொடுத்துருவேன் அவங்களுக்கு. பாவம் இல்லையா, அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குல்ல. அதனால யாருக்காவது வாங்கிட்டு வீட்டுக்கே வாங்கிட்டு வந்து யாருக்காவது கொடுக்குறதா இருந்தாலும் அவங்கள்ட்ட காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துடுவேன். இவங்ககிட்ட யார் கொடுக்குறப்ப வாங்கிக்கிடுவேன். அந்த மாதிரி. ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.